ஹரே கிருஷ்ணா. கதையாக கீதை பாகம் 8 அத்தியாயம் 8 தொகுப்பு 1 சாட்சியாக சென்ற சாட்சி கோபால். ஆதாரம் ஸ்ரீல பிரபுபாதாவின் அறிவின் அரசன் புத்தகத்தில் இருந்து. ஜெகநாத் புரி அருகில் உள்ள சத்தியவாடி எனும் கிராமத்தில் கிருஷ்ணரின் அழகிய கோயில் ஒன்று உள்ளது. அங்கு எழுந்தருளியுள்ள கிருஷ்ணர் சாட்சி கோபால் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு காலத்தில் இந்த சாட்சி கோபால் விக்கிரகம் பிருந்தாவனத்தில் இருந்தது. அனைவரும் கோபாலை தேடி விருந்தாவனம் செல்லும் போது அந்த கோபாலோ தன் பக்தனுக்கு சாட்சி சொல்ல ஜெகநாத் பூரி வந்தார். ஒரு முறை ஒரு முதியவரும் இளைஞனும் ஆக 2 அந்தணர்கள் புனித யாத்திரைக்காக விருந்தாவனம் சென்றனர். அது மிக நீண்ட பயணமாக இருந்தது. மேலும் அக்காலத்தில் பயணம் சிரமமாகவும் இருந்தது. ஆனால் பிரயாணத்தில் இளைஞன் முதியவருக்கு மிகவும் உதவியாக இருந்தான். அதனால் மிகவும் நன்றி கடன்பட்ட முதியவர் அந்த இளைஞனிடம் விருந்தாவனம் சென்று சேர்ந்தவுடன், எனது அன்பு மகனே, நீ எனக்கு மிகவும் தொண்டு செய்துள்ளாய். நான் உனக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். இந்த தொண்டிற்கு கைமாறு செய்யும் விதமாக உனக்கு ஏதேனும் பரிசளிக்க விரும்புகிறேன் என்று கூறினார். அதற்கு பதிலாக அந்த இளைஞன், அன்புள்ள ஐயா, என் தந்தை போன்ற முதியவர் நீங்கள். உங்களுக்கு சேவை செய்வது என் கடமை. எனக்கு ஊதியம் ஏதும் தேவையில்லை என்று கூறினான். ஆனால் முதியவரோ விடவில்லை. இல்லை இல்லை, நான் உனக்கு கடமைப்பட்டு விட்டேன், ஏதாவது அளித்தே தீர வேண்டும் என்று வற்புறுத்திய முதியவர் அந்த இளைஞனுக்கு தன் இளம் மகளை திருமணம் செய்து கொடுப்பதாக வாக்களித்தார். முதியவர் செல்வாக்கு உடையவராகவும் இளைஞன் வறுமையில் வாடுபவனாகவும் இருந்தான். இதை கருத்தில் கொண்ட அவன், இவ்வாறு வாக்குறுதி செய்யாதீர்கள் ஐயா, ஏனெனில் உமது குடும்பத்தினர் இதற்கு ஒருபோதும் ஒப்புக்கொள்ள போவதில்லை. நானோ பரம ஏழை, ஆனால் நீங்களோ பெரும் பணக்காரர். இத்திருமணம் நடக்காது. எனவே இறைவனின் முன்பாக இவ்வாறு கூறி உறுதி செய்யாதீர்கள் என்று பணிவுடன் கூறினான். இந்த உரையாடல் விருந்தாவனத்து கோபால விக்கிரகத்தின் முன்னால் நடந்து கொண்டிருந்தது. அதனால் முதியவர் அவர் கூறிய வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போனால் கோபால் விக்கிரகத்தின் முன் அவர் கூறிய அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத அபராதத்திற்கு அவர் ஆளாக வேண்டும் என்பதை உணர்ந்த இளைஞன் மீண்டும் மீண்டும் முதியவரிடம் வாக்குறுதி அளிக்க வேண்டாம் என வேண்டிக் கொண்டான். ஆனால் முதியவரோ விடாது தனது மகளை அவனுக்கு திருமணம் செய்து முடித்து கொடுப்பதாக இறுதி வரை வாக்குறுதி அளித்தார். சில காலம் பிருந்தாவனத்தில் தங்கிய பின் இறுதியில் இளைஞனும் முதியவரும் வீடு திரும்பினர். முதியவர் தனது மூத்த மகனை அழைத்து அவனது தங்கையை தான் அழைத்து வந்த இளைஞனுக்கு மனம் முடிக்க இருப்பதை கூறினார். ஆனால் அதை கேட்ட அவருடைய மகனோ வெகுண்டு, அவனை போன்ற ஒரு சோற்றுக்கு இல்லாதவனை எவ்வாறு எனது தங்கைக்கு மணமகனாக தேர்ந்தெடுக்கலாம்? இது ஒருபோதும் நடக்காது என்று கூறினான். முதியவரின் மனைவியும் முதியவரிடம், நமது மகளை அவனுக்கு மனம் முடித்தால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று பயமுறுத்தினாள். முதியவரோ இதனால் குழம்பி விட்டார். ஊர் வந்து சேர்ந்த சில நாட்களுக்கு பின் இளைஞன், இந்த முதியவர் தனது மகளை எனக்கு மனம் முடித்து தருவதாக வாக்களித்தாரே, ஆனால் இன்னும் அதை நிறைவேற்றாமல் இருக்கிறாரே என்று எண்ணி முதியவரிடம் அவருடைய வாக்குறுதியை நினைவுபடுத்துவதற்காக சென்றான். முதியவரிடம், கோபாலன் முன் நீங்கள் வாக்கு கொடுத்தீர்களே ஐயா, ஏன் அதை இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறீர்கள் என்று வினவினான். முதியவரோ அமைதியாக இருந்தார். அந்த இளைஞனுக்கு தனது மகளை மணமுடித்து குடும்பத்தில் பெரும் குழப்பத்தை உண்டாக்க அந்த முதியவர் விரும்பவில்லை. இளைஞனோ கோபாலை பிரார்த்திக்க தொடங்கினான். அந்த சமயத்தில் முதியவரின் மூத்த மகன் வெளியே வந்து அந்த இளைஞனை, புண்ணிய ஸ்தலமாகிய விருந்தாவனத்தில் எனது தந்தையை நீ ஏமாற்றி விட்டாய். அது மட்டுமல்லாமல் மயக்க மருந்து கொடுத்து அவரிடம் இருந்த பணத்தை எல்லாம் பறித்து விட்டாய். இப்போதோ எனது தங்கையை உனக்கு மனம் முடித்து தருவதாக எனது தந்தை கூறியதாக பொய் வேறு கூறுகிறாய், கயவனே என்று திட்டினான். முதியவர் இன்னும் திருமணத்திற்கு சம்மதிப்பவராகவே இருக்கிறார் என்றும் அவர் குடும்பத்தினரே பிரச்சனைகளை உண்டாக்குகின்றனர் என்பதையும் உணர்ந்து கொண்டான் அந்த இளைஞன். இவ்வாறு பெரும் கூக்குரல் எழவே மக்கள் கூட்டமாக கூடிவிட்டனர். அங்கு கூடிய மக்களிடம் இளைஞன் கோபால் விக்கிரகத்தின் முன் முதியவர் தன் மகளை தனக்கு மனம் முடித்து தருவதாக வாக்குறுதி அளித்ததையும் பின் குடும்ப பிரச்சனையால் கொடுத்த வாக்குறுதியை மீறுவதையும் கூறி முறையிட்டான். முதியவரின் நாஸ்திக மகனோ குறுக்கிட்டு, கோபால் சாட்சியாக இருந்தார் என்று இவன் கூறுகிறானே, நல்லது, அந்த கோபால் வந்து எனது தந்தையின் வாக்குறுதிக்கு சாட்சி சொல்வாரே ஆயின் எனது தங்கையை இவன் மணந்து கொள்ளலாம் என்று கேலியாக கூறினான். கோபால் சாட்சி கூற வருவார் என்பதில் உறுதி கொண்ட இளைஞனோ, சரி,
நான் சென்று கோபாலிடம் சாட்சி கூற வருமாறு அழைக்கிறேன் என்று கூறினான். ஊர் மக்களும் கோபால் விக்கிரகம் விருந்தாவனத்திலிருந்து வந்து முதியவர் கூறிய வாக்குறுதிக்கு சாட்சி கூறினால் அந்த இளைஞனுக்கு முதியவரின் மகளை மணம் முடிப்பது என்று உறுதி செய்தனர். இளைஞனும் விருந்தாவனம் சென்று கோபால் விக்கிரகத்திடம், அன்புமிக்க பகவானே, நீர் என்னுடன் வந்தே ஆக வேண்டும் என்று நண்பனிடம் முறையிடுவது போல் முறையிட்டான். கோபால் வெறும் கல்லென்றோ சிலை என்றோ அவன் எண்ணவில்லை. அவ்விக்கிரகத்தினை கடவுளாக கருதினான் அவன். உடனே கோபால் விக்கிரகமும் அந்த இளைஞனிடம், நான் ஒரு சிலை, என்னால் எங்கும் போக முடியாது, உன்னுடன் நான் எவ்வாறு வர முடியும் என்று எண்ணுகிறாய் என்று வினவ, பதிலாக இளைஞன், சிலை பேசலாம் என்றால் நடக்கவும் செய்யலாமே என்றான். அப்படியானால் சரி என்று கூறிய பகவான், நான் உன்னுடன் வருகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன ஆனாலும் நீ என்னை பின் திரும்பி பார்க்க கூடாது. நான் உனக்கு பின்னால் வருவேன். எனது கால் சலங்கை ஒளியிலிருந்து நான் பின்தொடர்வதை நீ அறிவாய் என்றார். இளைஞனும் அதற்கு ஒத்துக்கொண்டு விருந்தாவனத்திலிருந்து புறப்பட, மூர்த்தியும் விருந்தாவனத்திலிருந்து அவனை பின்தொடர்ந்தது. அவனது ஊரினுள் நுழைவதற்கு சற்று முன்பாக சலங்கை ஒளி நின்றுவிடவே திடுக்கிட்ட இளைஞன், கோபால் எங்கே என்று திரும்பி பார்த்தான். அவன் திரும்பி பார்த்து விட்டதால் கோபாலும் அங்கேயே நின்று விட்டார். மேலும் நகரவில்லை. இளைஞனோ ஊருக்குள் ஓடிச் சென்று தான் சாட்சியாக அழைத்து வந்துள்ள கோபால் விக்கிரகத்தினை காண ஊர் மக்களை அழைத்தான். அவ்வளவு தூரம் பக்தன் பின்னால் நடந்து வந்த கோபால் மூர்த்தியை கண்ட மக்கள் வியந்து அவருக்கு கோயில் ஒன்றை கட்டி சாட்சி கோபால் என்று பெயரிட்டு வழிபட்டனர். ஊர் மக்களும் ஒன்று கூடி அந்த இளைஞனுக்கு அந்த முதியவர் கொடுத்த வாக்குப்படி அவரது மகளை மனம் முடித்து கொடுத்தனர். பகவான் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக குடியிருந்து நம்முடைய செயல்களுக்கெல்லாம் சாட்சியாக அமைகிறார். இதனையே பகவத்கீதை 9.18 நானே இலக்கு, காப்பவன், தலைவன், சாட்சி, வசிப்பிடம், அடைக்கலம் மற்றும் மிக நெருங்கிய நண்பன், நானே படைப்பு, அழிவு, எல்லாவற்றின் ஆதாரம், தங்குமிடம் மற்றும் நித்தியமான விதையும் ஆவேன் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். உடல் எடுக்கும் ஒவ்வொரு ஜீவனுடனும் பகவான் பரமாத்மாவாக குடியிருந்து தன்னை வந்தடையும் வரை வழிகாட்டும் உற்ற தோழனாகவும் செயல்படுகிறார். இக்கருத்தையே ஸ்வேதாஸ்வதர உபனிஷத், கத உபனிஷத் இரண்டும் ஒரே மரத்தில் குடியிருக்கும் இரு பறவைகளாக ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் உவமைப்படுத்துகின்றன. மேலும் பகவான் பரமாத்மாவாக மட்டுமல்லாமல் தேவைப்பட்டால் தன்னுடைய பக்தனுக்காக விக்கிரக வடிவிலும் சாட்சி சொல்ல வருகிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது இவ்வரலாறு. இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் பொறுத்தார் பகவானை அடைவார் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.